என்ன சரோ உண்மையாவ சொல்ற? நம்பவே முடியல. அம்மாவும் அப்படி நடந்துக்கிட்டாங்க. நேர்ல பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மயக்கம் வர மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோ. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்திருப்பேன். இல்ல ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க முடியாம போச்சேன்ற ஃபீலிங் தான். ஆமா, கூப்பிடும்போது மட்டும் சின்ன புள்ள பயந்த மாதிரி பயந்தீங்க. அப்புறம் அப்பா இன்னைக்கே கிளம்பி போறதா சொன்னாரு. சரோ, அப்பா கூட நீ ஏன் கிளம்பி போக கூடாது? அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. ஆமாங்க, நான் முன்னாடியே போனேன்னா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். இல்லனா எல்லா வேலையும் லீலா தான் பண்ணணும். அவ கல்யாண பொண்ணு வேற. ஆமாமா. சரி, வேலையெல்லாம் செய். ஆனா உடம்ப நல்லா பாத்துக்க. சரிங்க. சொன்னது நினைவுகிட்டமா? சரிப்பா. லீலாவுக்கு மனப்பொன் தோழி நீதான். கூடவே இருந்து அமகளை படுத்திருந்தேன். சரிப்பா. இப்ப சரின்னு விட்டு அப்புறம் ஏமாத்திரப்படாது. ஐயோ, கண்டிப்பா வந்துருவேன்ப்பா. பாப்பா. ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். நான் சரோ தாப்புனாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. வீட்டுல அவங்க இல்லையா? ரம்யா ரம்யா வாங்கம்மா. வணக்கம்மா. என் பொண்ணு லீலா விஜய்க்கு ஊர்ல கல்யாணம். நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவசியம் வர்றீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு வழியா ரவிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க. ஆமா, ரொம்ப நல்ல பையன். அவரும் பொண்ணுன்னு ஏழை விடாத குறைய அலைஞ்சாரு. கடைசியில உங்களுக்கு மருமகன் ஆயிட்டாரு. கொடுத்து வச்ச ஆள் தான். நான் கொடுத்து வச்சவங்க எல்லாம் ஆண்டவங்கன்னு தான். நிச்சயமா வந்துருங்க. நான் வரேன். ஐயா பெரியவரே வணக்கம். வாங்க 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 வாங்க. சரோ தகப்பனார் பாத்திருப்பீங்களே. வணக்கம். தெரியுமே. நல்லா இருக்கு. ஊர்ல என் பொண்ணு லீலா விஜய் 2 பேருக்கும் கல்யாணம். நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வந்துடுறோம். பரவாயில்ல, கேள்விப்பட்டேன் நம்ம லீலா கிட்ட ரவி போய் மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு. சீர் சந்தி எல்லாம் நல்ல விதமா பேசிட்டீங்களா? எல்லாம் சந்தோஷமா பேசி முடிச்சாச்சு. பெரியவங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதான் பாக்கி. கண்டிப்பா நான் ஆசீர்வாதம் பண்ண வருவேன். சரி. அந்த நேரத்துலயாவது வாய்க்கு ருசியா 3 வேளை வயிறார சாப்பிடலாமே. ஏன்னா இந்த கிழவி கையால சாப்பிட்டு நாக்கு மரத்து போச்சுங்க. யோ, கிழவின்னு சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாக்கு செத்து போச்சா? வயசானாலே எல்லாமே செத்து போயிடும். ஐயோ நான் வர்றேங்க, எனக்கு வயசாச்சு. முன்னாடி என்ன போய் கிழவன்னு சொல்றீங்க? தம்பி வணக்கம். வணக்கம். நான் தான் சரோ தகப்பனாரு. நீங்க தான் மாடியில குடியிருக்கீங்களா? ஆமா. ஊர்ல என் பொண்ணுங்க 2 பேரும் கல்யாணம் பண்றேன். எல்லாருக்கும் பத்திரிகை வச்சாச்சு. இருங்க உங்களுக்கு கொடுக்குறேன். சரோ அந்த பத்திரிகை கொண்டாமா. என்னப்பா? ஆமா, அந்த மாடி வீட்டு தம்பிக்கு பத்திரிகை வைக்கணும். என்கிட்ட பத்திரிகை தீர்ந்து போச்சு. கொண்டா. ஐயா என் பொண்ணு 2 பேருக்கு அழகர் குளத்துல கல்யாணம் நடக்குது. நீங்க 2 பேரும் வந்து கவர் வைக்கணும். ஐயா, நீங்க பத்திரிகை கொடுத்து அழைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷங்களோ இல்ல முக்கியமான ஆளோ கிடையாது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பெரிய மனுஷங்க தான். நீங்க வர்றீங்க. எங்களை மதிச்சு பத்திரிகை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது. நாங்க வெளியூர் போக வேண்டியது இருக்கு. என்னங்க பத்திரிகையோட பிரிச்சு பார்க்காம இப்படி பேசுறீங்க? இல்ல, பத்திரிகை பிரிச்சு பார்க்கலன்னா என்ன? ரவிக்கு எப்ப கல்யாணம்னு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, வெளியூர் போக வேண்டியது இருக்கு. சரி, வெளியூர் பயணம்னா என்ன பண்றது? பரவாயில்ல, நன்றி. சரி. மாப்பிள்ள. வாங்க மாமா. காம்பவுண்ட்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. காலையில போய் உங்க அம்மா கொடுத்தேன். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்க அம்மாவை பத்தி பொதுவா ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது எவ்வளவு தப்புன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தன்மையா நடந்துக்கிட்டாங்க. ஆமா மாமா, அம்மாவை பத்தி பொதுவாகவே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாப்பிள்ள. அப்படி நடந்துக்கிட்டாங்க. அம்மாவுக்கு மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாது, பட்டுன்னு பேசிடுவாங்க. அதனால தப்பா தெரியுதே தவிர மனசுல இந்த கபடம் சுதுவாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பச்சை குழந்தைமா. ஆமா ஆமா. மாமா, மெட்ராஸ்ல வேற யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு? இருக்கு. இந்த புது சம்மதிகளுக்கெல்லாம் கொடுக்கணுமே. ரவி வீட்டு பத்திரிகை கோபி வீட்டு கொடுக்கணும். கோபி வீட்டு பத்திரிகை ரவி வீட்டு கொடுக்கணும். வணக்கங்க. ஆமா. தம்பி வந்து என்ன கையில மிக்ஸியோட வரீங்க? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மிக்ஸி வேணும்னு சொல்லி நீங்க தான் அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க. அதான். ஆமா, ஆனா நான் 2 மிக்ஸிக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்தேன். இல்ல மேடம், விஜய் லீலா 2 பேரோட கல்யாணத்துக்கு 2 மிக்ஸி வேணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தீங்க. லீலா தான் இப்ப எனக்கு ஒய்ஃபா வர போறாங்க இல்லையா? அதான் ஒரு மிக்ஸி என் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அடேங்கப்பா. நீ எதுக்கு வாய பழக்கிற? எப்படி இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேன் தானே, அந்த சூட்சமத்தோட தானே இருப்பாரு. ஆமா, ஒரு பிசினஸ்மேன் இன்னொரு பிசினஸ்மேனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, அப்படிதானே? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே? அதனாலதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? என்னங்க நீங்க இன்னும் வாய்க்கு வாய் மேடம் கூப்பிட்டு இருக்கீங்க? உறவுக்காராக போறீங்க. அண்ணின்னு கூப்பிடுங்க. பழக்க தோசம் அதான். புது பழக்கம் ஏற்படுத்திங்க. அண்ணின்னு கூப்பிடுங்க. அண்ணி நான் கிளம்புறேன். அப்படி போடுங்க. இந்தாங்க. வரமாம்மா. நல்ல தம்பி, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். சரி பாக்குறேன். சரி, நானும் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்குது. மாமா, சரோவையும் கூட்டிட்டு போங்க.
அங்க கல்யாண வேலைகள் நிறைய இருக்கும்ல. நானே கேட்கணும்னு நினைச்சேன். வரையாமா? ஆ. வா. ஆ, அப்பா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அவுட். உட்காருங்க. சரி. இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஐயா, பம்பைக்கு ஒரு போன் பண்ணிட்டுமா? பண்ணிக்கங்கய்யா. ஹலோ ஹலோ சுந்தரமா. நான் தான்ப்பா பேசுறேன். எப்படி இருக்க? நல்ல சந்தோஷமான விஷயம்ப்பா. என்ன விஷயம்? என் பொண்ணு 2 பேருக்கு லீலா விஜய்க்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். அப்படியா? நல்ல சந்தோஷமான விஷயமாச்சுப்பா. என்னைக்கு வச்சிருக்க? லீலாவுக்கு அழகர் குளத்துல 14ஆம் தேதி பண்றேன். விஜய்க்கு மெட்ராஸ்ல 22ஆம் தேதி பண்றேன். முதல் நாள் ரிசப்ஷன் வச்சிருக்கிறேன். அப்படியா? நானும் மெட்ராஸ்க்கு வர பிளான் இருக்கு. ஆனா பாம்பேல நிறைய கமிட்மெண்ட் இருக்கா, அதனால வர முடியாது. அதனால கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் அவங்கள விசாரிச்சேன்னு சொல்லுப்பா. அவங்களுக்கு என்னைக்கு என் ஆசீர்வாதம் உண்டு. இந்த பாரு, நீ மெட்ராஸ்ல இருந்திருந்தீங்கன்னா நேர பத்திரிகை வச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ பொண்ணு வீட்டுல தங்குறேன்னு பம்பாயில போய் செட்டில் ஆகிவிட்ட. அதனாலதான் போன் பண்றேன். இது நேரம் கூப்பிடுறதா நீ மதிச்சு அவசியம் கல்யாணத்துக்கு வந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணம்பா. நேரம் வரலன்னா என்ன, அவங்க வீட்டுல வந்து பாக்குறேன்னு சொல்லு. நீ அதெல்லாம் செய்ய, ஆனா வராம இருந்துடாதப்பா. அப்புறம் மாணிக்க லாரியெல்லாம் வாங்கி ஜமாச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆமாப்பா, எல்லாம் உன் ஆசீர்வாதம். நீ செஞ்ச உதவிதான் அவர் இவ்வளவு தூரம் முன்னுக்கு கொண்டாந்துருக்குது. அவனையும் வந்து பாக்குறேன்னு சொல்லு. நிச்சயமா சொல்றேன். வச்சிருவா. நல்லதுப்பா, வந்துரு. என்னமாச்சு உனக்கு? பொம்பளை புதுர ஆயிட்டியா? என்னமோ அந்த ஆள் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுப்பாரு, இந்த அம்மா சிரிச்சுட்டே வாங்குவாங்களாம். கதை நம்ம ரூட் மாறி போகுது. முன்னால எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவேன். அப்படியெல்லாம் பேசிட்டு இப்ப அந்த ஆள் பத்திரிக்கை கொடுத்ததும் எப்படிமா வாங்கின? நான் பாட்டு இங்க கத்திட்டே இருக்கேன், நீ உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்க. நான் என்ன கிறுக்கியா? நம்மள அசிங்கப்படுத்திட்டு போன அந்த கோபி பையன் அந்த வீட்டை சம்மந்தம் பேசினா. உங்களை கொஞ்சமும் மதிக்காத அந்த லீலாவுக்கு ஜம்முன்னு கல்யாணம் நடக்க போகுது. சும்மா இருக்கும் போதுல சண்டையர் மாதிரி சவுண்ட் விடுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? புத்தி கிட்டி கெட்டு போச்சா என்ன? எதை கேட்டாலும் பெரிய இது மாதிரி ஸ்மைல் பண்ற. அவளுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்க போறாளுங்க. என் வயிறெல்லாம் எரியுதுமா. அந்த கிழவை எப்பவும் போல அஹஹன்னு சிரிச்சுக்கிட்டு பத்திரிக்கை கொண்டு வந்து குடுக்குறாரு. நீ அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்ற. ச்சே, அவமானமா இல்ல உனக்கு? என்ன நிர்மலா, நீ போடுற சத்தம் தெரு பக்கம் கேக்குதே. அது சரி, வயசு பொண்ணு, உன் உடம்புல தெம்பு இருக்கு, தெம்பா சத்தம் போடுற. வா கேள்வி, உக்காரு. உக்காரேன். என்ன மகனும் மருமகளும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? என்னமோ பாத்துக்கிறாங்கம்மா. ஆமா, என்ன விசேஷம் திடீர்னு வந்திருக்க? விசேஷம் நமக்கு இல்லடி, எல்லாம் உன் சம்மந்தி வீட்டில் தான். என் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு சரோவும் சிதம்பரையாவும் பத்திரிக்கை வச்சாங்க. நல்லவங்களுக்கு நல்லதாம்மா நடக்கும். ஆண்டவன் நல்லவங்களுக்கு நல்லதை தான் செய்வான். வேணும்னாலும் பாரு, அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப நல்லா இருப்பாங்க. என்ன கிழவை, நீங்க என்ன பிரார்த்தனை குடும்பம் நடத்த வந்த? அடி அதுக்கு இல்லடி, என் மனசுல ஏதோ சந்தோஷம் தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். ராசம் என்னையும் மறக்காம மதிச்சு என் வீடு தேடி வந்து சரோவும் அந்த ஐயாவும் பத்திரிக்கை கொண்டாந்து வச்சாங்களே, அதுக்காக வேண்டியாவது நான் ஒரு நல்லது செய்ய வேண்டாமா? அது சரி, நீ எப்போ கல்யாணத்துக்கு போற? ஏன் கேக்குறேன்னா, உன்னோட சேர்ந்து நானும் வந்துடலான்னு தான். சரி, சேர்ந்தே போவோம். அது போதும், நான் வரேன். இரு, காபி சாப்பிட்டு போ. அடி என்னடி இது? எனக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லம்மா, ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். உங்க ஞாபகம் வந்தது. சரி, பிள்ளைங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நீ போகும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு போறேன். கண்டிப்பா சேர்ந்தே போலாம். நான் வரட்டுமா? லீலா, சரோக்க வரங்க பாரு. பாக்கா விஜய், நல்லா இருக்கியா? இது வாங்கி கொண்டு உள்ள வை. லீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நானும் எப்படி இருக்கேன்? உடம்பு நல்லா இருக்குல்ல? விஜய்,
அது உனக்காக மிக்ஸி. அப்புறம் இதுல 2 பேருக்கும் செயின் இருக்கு. இங்க நல்லா இருக்கா? லீலா, உனக்கு ஒரு மிக்ஸி வாங்கினேன். ஆனா உன் வீட்டுக்காரர் இப்பவே அதை வீட்டுல வச்சிருக்காரு. ரொம்ப கெட்டிக்காரர் தான். சரோ, நானும் விஜய் லீலாக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். வா பவானி. எடுத்துதா. இது விஜய்க்கு. சீக்கிரம் வா வா வா. இந்த சரோ, இது கடாயி. இது லீலாக்கு. அவளுக்கு சமையல் பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல. இது விஜய்க்கு இஸ்திரி போட்டி. கோபி தான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போவார்ல, டெய்லி இஸ்திரி பண்ண வேணாம் அதுக்கு. இது பாரு, இது தேங்காய் திருவிப்பா. நல்லா நீயே திறந்து பாரு. இது குட்டி குட்டியா பணியாரம் பண்றதுக்கு. உனக்கா? நம்ம விஜய் குட்டிக்கு. இது நம்ம லீலா குட்டிக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் வாங்க. வா. என்ன மாமா, இருங்கப்பா. என்ன 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 தரும் அது? இதெல்லாம் வாங்கியிருக்க? ஏது பணம்? அப்பதான் கொடுத்தாரு. மாமாவா? ஆமா, கல்யாண சபையில நம்ம சங்கடப்பட்டு நிக்க கூடாதுல, அதனால நம்ம சார்பில என்னென்ன செய்யணுமோ குறை இல்லாம செய்யறதுக்கு அப்பதான் காசு கொடுத்தப்பல. சரிங்க மாமா, இது வந்துடுறேன். என்ன சரோ, எல்லாம் பாத்தியா? நல்லா இருக்கா? மாமா, என்னடா ரொம்ப இருக்குமா வர? நாங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே காசை கொடுத்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க. சரி, அதுக்கு என்னப்பா? உங்க நல்ல மனசுக்கு நான் எப்படி மாமா? டேய் டேய் டேய், என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை மாமா. டேய் உர்றா டேய், நீ செய்யாத என்ன செய்து விட்டேன்? நான் யாருக்கடா செய்தேன்? என் மருமகனுக்கு தானே. இதெல்லாம் மறந்துவிட்டு கல்யாண விலை 1000 கிடக்கு, அதை கவனிடா. மாமா, என்ன மாமா டைம் ஆச்சு? அக்கா அங்க சீக்கிரம் கிளம்புங்க. நாங்க ரெடிப்பா. அவங்க ரெடியா சொல்லு. காலைல இருந்து கிளம்பிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லு. முதல்ல உங்க பேக்கை ரெடி பண்ணுங்க. போங்க. அம்மா அம்மா ரெடி பண்ணு. கிளம்பு. ஈஸ்வரி, வெட்டி எடுத்துட்டு வா. அண்ணே, என்னண்ணே ரெடி ஆங்கண்ணே. சீக்கிரம் ரெடி அண்ணே, சீக்கிரம் ப்ளீஸ். கவிதா, மாமா, அப்பா, என்னப்பா வாங்கப்பா. தாலுக்கு என்ன பிறகு போறது? சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, கிளம்புங்க கிளம்புங்க. போங்க போங்க, முதல்ல போங்க. போ. சரியா இருக்க அண்ணே? டைம் ஆச்சு. கிளம்பு அண்ணி, கிளம்புங்க. நீ வா, நீ பேக் எடுங்க. வாங்க முதல்ல. வாங்க வாங்க வாங்க. பேக் கிளம்பலாமா? கோபி, நீ வீட்டுல இருந்து வீட்டை பத்திரமா பாத்துக்க. நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன மாமா பேசுறீங்க நீங்க? லீலா கல்யாணத்துக்கு நான் தானே புறப்பட்டு இருக்கேன். ஓஹோ, அதுக்குதான் காலைல இருந்து பார்த்து ட்ரெஸ் பண்ணீங்களோ? நீங்க வருங்கால கல்யாண மாப்பிள்ள அங்கெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. லோலோன்னு அலையக்கூடாது. தப்பாயிடும். இங்கே இருந்து வீட்டை பாத்துக்காங்க. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன, ஏன் மாமனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர்றேன், அது தப்பா? வருங்கால மாமனார் சொல்ற. இப்ப நீ அங்க வரலன்னு வை, மாப்பிள்ளை எங்கன்னு உனக்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிடும். அப்புறம் உன் ரேட் எங்கேயோ போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற? என்னப்பா உளறாரு இவரு? அவன் சொல்றதுதான் சரி. அதான் நாங்களாம் போறோமே, நீ வீட்டை பாத்துக்கோ. என்னப்பா நீங்களுமா? காரணமா தான்ப்பா சொல்றோம். கல்யாண மாப்பிள்ள அதிகமா அலையக்கூடாது. நீ வீட்டுல இரு, நாங்களாம் போயிட்டு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த ஒரு விஷயத்துல நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளம்புங்க. இந்தாங்க, எடுத்துங்க, போங்க. வா 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 வா. அண்ணா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. கிண்டலு. கவிதா, இந்த கிஃப்ட் நான் விஜய் கொடுக்குறதுக்காக வாங்கினேன். நானே நேரில் வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து சொதப்பிட்டீங்களே. கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்ன இருக்கு? செயினா நெக்லஸா? RDX டைம் பாம். கிண்டலு. போற வழியில பிரிச்சிருச்சு பார்த்தா வெடிச்சிட போகுதுப்பா. அவளே ஒரு பாம், அவளுக்கு ஒரு பாம் தெரியா நீ? இப்பவே இந்த பேச்சு பேசுதுங்களே, நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளை என்ன பாடுபடுத்துங்களோ. கஷ்டப்பட போறா. இல்ல போறேன்.
வா. ஏய் நீ போ. நான் போய் பேசுறேன். வீட்ல யாருங்க? யாரு நீங்க யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தரை கூப்பிடுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம். வாடி. நீங்க எப்படி இங்க? நாளைக்கு லீலாக்கு மேரேஜ் இல்லையா, அதான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எல்லாருமே கல்யாணத்துக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க. அப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்களா? அப்ப நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வெளியில வெயிட் பண்றேன்.